பூங்காவில் சடலமாக கிடந்த 11 வயது சிறுவன். மண்டை பிளந்தபடியும் கண்கள் இரண்டும் வெளியே வந்தபடியும் ரண-கொடூரமாக கிடந்த மகனை பார்த்து இரத்த கண்ணீர் வடித்த தாய். சிறுவனை கொடூரமாக கொன்றுவிட்டு சடலத்தை பூங்காவில் வீசியது யார்? கொலையாளி சிக்கினானா? இதயத்தை நொறுங்க வைக்கும் கொடூர கொலையின் பின்னணி என்ன? டெல்லி சாஸ்திரி பார்க் வழியா ஒருத்தர் வாக்கிங் போயிட்டு இருந்தாரு. அப்போ பார்க்கில் உள்ள புதர்களுக்கு நடுவுல ஏதோ ஒண்ணு வித்தியாசமா தெரியுதுன்னு சந்தேகப்பட்டிருக்காரு அந்த நபர். உடனே பக்கத்துல போய் பார்த்தா ஒரு சிறுவன் கண்கள் வெளியே வந்தபடியும் மண்டை பிளந்தபடியும் இரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்கான். அந்த சிறுவன் இருந்த கோலத்தை பார்த்து பதறி போனவரு உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லி இருக்காரு. விஷயம் தெரிஞ்சு ஆம்புலன்ஸோட ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த சிறுவன் யாரு, சிறுவனை கொன்னு பார்க்கில் கொண்டு போய் வீசினது யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ். இதுக்கு நடுவுல ஸ்கூலுக்கு போன தன்னுடைய 11 வயது பையனை கொன்னுட்டதா சொல்லி ஒரு பெண் போலீஸ் ஸ்டேஷன்ல பதற்றத்தோடையும் கண்ணீரோடையும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை இந்த பொண்ணுடைய மகன்தான் இறந்து போன சிறுவனா இருக்குமோன்னு சந்தேகப்பட்ட போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணை நேரா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போய் சிறுவனை காட்டியிருக்காங்க. அங்க சிறுவனுடைய முகத்தை பார்த்ததுமே கத்தி கதறி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சிறுவனுடைய தாய்கிட்ட போலீஸ் விசாரிச்சப்பதான் இந்த கொடூர கொலை பண்ணது யாருன்னு தெரிய வந்துச்சு. டெல்லியை சேர்ந்த மும்தாஜுக்கும் வாஜித் கானுக்கும் 20 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் இருக்காங்க. லாரி டிரைவரான வாஜித் கானுக்கு குடிப்பழக்கம் இருந்திருக்கு. வாஜித் கான் வேலைக்கு போகாம குடியும் கும்மாளமுமாவே இருந்ததா சொல்லப்படுது. அது மட்டுமில்ல, பிள்ளைகளுடைய கல்விக்காகவும் வீட்டு செலவுக்காகவும் மனைவி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருந்த காசை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு இருந்திருக்காரு. மனைவி காசுல மூக்கு முட்டை குடிச்சிட்டு அதே மனைவிய தகாத வார்த்தைகளால பேசி அடிச்சு ரகளை பண்ணியிருக்கான் கணவன் வாஜித் கான். இதுக்கிடையில மனைவியுடைய நடத்தை மேல வாஜித் கானுக்கு சந்தேகம் வந்திருக்கு. குடி போதையினால வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனை போய் கடந்த சில நாட்களாவே மனைவியுடைய நடத்தை மேல சந்தேகப்பட்ட வாஜித் கான் சண்டை போட்டிருக்கான். இதனால பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு கணவன் வீட்டில் இருந்து வெளியேறின மும்தாஜ் தன்னுடைய தம்பி வீட்டுக்கு போயிருக்காங்க. கடந்த சில மாதங்களா தம்பி வீட்டில் இருந்த மும்தாஜுக்கு வாஜித் கான் ஃபோன் பண்ணியிருக்கான். ஆனா மும்தாஜ் அந்த போனை அட்டனே பண்ணாம இருந்திருக்காங்க. இதனால கடுப்பாகி அவங்க இருக்கிற தம்பி வீட்டுக்கு போய் மனைவி மும்தாஜ் கிட்ட தகராறு பண்ண வாஜித் கான் தன் கூட வீட்டுக்கு வர சொல்லி கேட்டிருக்கான். ஆனா இனிமே உன் கூட என்னால வாழவே முடியாதுன்னு மும்தாஜ் திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. மனைவி அந்த வார்த்தை சொன்னதுல இருந்து கோபத்துடைய உச்சிக்கே போன வாஜித் கான் அவங்கள நிம்மதியா விடாம தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருந்திருக்கான். என் கூட வாழ மாட்டேன்னு சொன்ன நீ இந்த உலகத்திலேயே வாழக்கூடாதுன்னு சொல்லி மும்தாஜை கத்தியால குத்த பாஞ்சிருக்கான். அப்போ அவங்க சொந்தக்காரங்க தான் மும்தாஜை காப்பாத்தி இருக்காங்க. மனைவியை எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும்னு நினைச்ச வாஜித் கான் அவங்களுக்கு அடிக்கடி வேற நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணி உன்னையும் பிள்ளைகளையும் கொலை பண்ணிடுவன்னு மிரட்டிக்கிட்டே இருந்திருக்கான். ஆனா அவன் மிரட்டல மும்தாஜ் ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. என்ன பண்ணினாலும் இவ வழக்கம் போல இருக்காளேன்னு ஆத்திரம் அடைஞ்ச வாஜித் கான் அவங்கள பழி வாங்கறதுக்காக தன்னுடைய 11 வயசு மகனான அல்தமாஸை கொலை செய்ய பிளான் போட்டிருக்கான். மும்தாஜுக்கு இளைய மகனை விட மூத்த மகன் அல்தாமஸை தான் ரொம்ப பிடிக்குமா. அதனால அவனை கொலை செஞ்சா இவன் நிம்மதியே போயிடும்னு நினைச்ச அந்த கொடூரன் பெத்த மகன்னு கூட பார்க்காம துடிக்க கொன்னிருக்கான். சம்பவத்தன்னைக்கு காலையில அல்தமாஸ் வழக்கம் போல ஸ்கூலுக்கு தனியா நடந்து போயிட்டு இருந்திருக்கான். அப்போ மகனை ஃபாலோ பண்ணிட்டே போன வாஜித் கான்
ஆள் நடமாட்டம் இல்லாத நேரமா பார்த்து சிறுவனை கடத்திக்கிட்டு போய் ஸ்க்ரூ டிரைவரால நடு மண்டையிலேயே ஓங்கி ஓங்கி அடிச்சிருக்கான். அதோட ஈவு இரக்கமே இல்லாம அல்தமாஸோட 2 கண்களையும் நோண்டி எடுத்து ரண கொடூரமா கொன்னிருக்கான். அதுக்கு பிறகு மகன் சடலத்தை வீடியோ எடுத்து மனைவி மும்தாஜுக்கு அனுப்பி உன்னுடைய ஆசை மகனை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி இருந்திருக்கான். அந்த வீடியோவை பார்த்ததும் நிலைகுலைஞ்சு போன தாய் மும்தாஜ் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துல தான் சாஸ்திரி பார்க்ல அல்தமாஸ் சடலமா கிடக்கிறதா தகவல் கிடைச்சு போலீஸ் அங்க போனாங்க. அங்க ஆசையா பெத்து வளர்த்த மகன் கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு கிடந்ததை பார்த்து மும்தாஜ் கதறி அழுதது அங்க சுத்தி இருந்தவங்களையும் கண்கலங்க வச்சிருக்கு. அதுக்கு பிறகு மும்தாஜ் கொடுத்த புகார் அடிப்படையில கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் தலைமறைவா இருக்கிற வாஜித்கான ஸ்பெஷல் டீம் அமைச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க.